नादान दोस्त लेसन बुक बैक सॉल्यूशंस पार्க்க போறோம். फर्स्ट क्वेश्चन, अंडों के बारे में केशव और श्यामा के मन में किस तरह के सवाल उठते थे? वे आपस ही में सवाल जवाब करके अपने दिल को तसली क्यों दे दिया करते थे? இந்த லெசன்ல கேஷவ் ஷாமா இருப்பாங்க. கேஷவ் வந்து பிரதர் அண்ட் ஷாமா இஸ் தி சிஸ்டர். அவங்க வீட்டில் அந்த ஒரு ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, கார்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அந்த ஷெல்ஃப் நம்ம தமிழில் பரணை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு சிடியாக வந்து எக்கு போடுறதுக்காக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னா ரொம்ப அதை பற்றின க்யூரியாசிட்டி வந்துடும். அப்போ நிறைய அவங்க கொஷின்ஸ் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்குவாங்க இல்லையா. இதுதான் இப்போ உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அண்டோங்கே பாரேமே. அண்டோங்கே பாரேமெனா எக்ஸை பற்றி கேஷவ் அவர் ஷாமா கே மன் மே அவங்களுடைய மனசில் கிஸ் தரக்னா வாட் கைண்ட் ஆஃப் என்ன விதமான क्वेश्चनலாம் வந்ததுன்னு கேட்குறாங்க. கே சவால் உட்தே தே வே ஆப்பஸ் ஹீனா ஈச் அதர். ஏன் இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வே ஆப்பஸ் ஹீ மே சவால் ஜவாப் கர்க்கே अपने दिल को तसली क्यों दे दिया करते. तसलीனா கன்சோல் பண்றது. அவங்களே கொஸ்டின் கேட்டு அவங்களே ஆன்சர் பண்ணி அவங்க மனசையே அவங்க கன்சோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. अंडों के बारे में केशव और श्यामा के मन में तरह ஸோ கிஸ் தரஹ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரஹ்னு எழுத போகிறோம். நிறைய கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய வந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தரஹ்கே சவால் உட்தே தே. ஜெய்சே எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸு. எந்த மாதிரினா ஃபஸ்ட்டு பாருங்க, அண்டே கித்னே படே ஹோகே போட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே வந்துட்டு அவங்க டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குமோ. அண்டே கித்னே படே ஹோங்கே, கிஸ் ரங்கு கே ஹோங்கே என்ன கலராக இருக்குமோ. கித்னே ஹோகே எவ்வளோ இருக்கும், ஹவு மெனி இட் வில் பி. கியா காத்தே ஹோகே அது வந்து அந்த குட்டி வந்துச்சுன்னா அது என்ன சாப்பிடும், என்ன மாதிரி இருக்கும். உண்மை சே பச்சே கிஸ் தரஹ் சே நிக்கல் ஆயேகே. ஸோ அண்டை வந்து ரவுண்ட் ஷேப், அது ஒரு ஷேப்பில் இருக்குல்ல, ஓவல் ஷேப்பில் இருக்குது. இப்போ அதுக்குள்ளேருந்து எப்படி வரும்? கிஸ் தரஹ் சே நிக்கல் ஆயேகே. நிக்கல்னா வெளியில் வருது. ஹவு இட் வில் கம் அவுட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பச்சே கோ பர் கைசே நிக்கலேகே. ஸோ உள்ளேருந்து வரும்போதே அதுக்கு பர் இருக்குமா. பருனா விங்ஸ்ன்னு அர்த்தம். ஆர் ஃபெதர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபெதர்ஸ் இருக்குமா, இல்லை அந்த ஃபெதர்ஸ் அதுக்கப்புறம் வருமா, எப்படி வரும்? கைசே நிக்கலேங்கே. கோன்ஸ்லா கைசா ஹே அதனுடைய நெஸ்ட். கோன்ஸ்லானா நெஸ்ட்னு அர்த்தம். நெஸ்ட் எப்படி இருக்கும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய அவங்களுக்கு வருது. ஸோ இந்த கொஷின்ஸு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எவ்வளவோ. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது? அண்டே கித்னே படே ஹோகி 1, किस रंग के होगी 2, कितनी होगी 3, क्या खाते होगी 4, उनमें से बच्चे किस तरह से निकल आएगी 5, बच्चे के पर कैसे निकलेगी 6, गोंसला कैसे है 7. So totally 7 questions இருக்கு இல்லையா. and 7ல any 4 you can write. 7ல any 4 you can write. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கொஷினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன கொஸ்டின் இது? வே ஆப்பஸ் ஹீ மே சவால் ஜவாப் கர்க்கே अपने दिल को तसली क्यों दे दिया करते थे. ஏன் அவங்களுக்குள்ளே கொஷின் கேட்டுக்கிறாங்க? இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஏன் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்குது இதனுடைய ஆன்சர். மா கோ घर के काम धंधों से लगी रहती है. இப்படி எழுதலாம். माँ को घर के काम धंधों से और बाबूजी को पढ़ने लिखने में व्यस्त थे. ஸோ ரொம்ப ஈஸியாக எழுதலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா वे आपस ही में सवाल जवाब करके अपने दिल को तसली दे दिया करते थे क्योंकि. ஏன்னா ஸோ இந்த கொஸ்டின்லேருந்தே அப்படியே எழுதிட்டு ஏன்னா ஏன் அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வேறு யாரும் இல்லை. அவங்க அம்மா வந்து கர்கே காம் தந்தோம் அப்படின்னா வீட்டு வேலைகளில். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வீட்டு வேலைகளில் அவர் பாபுஜி அவங்க அப்பா பட்னே லிக்னேமே அவர் வந்து படிக்கிறதுல எழுதுறதுலையும் அவர் பிஸியாக இருக்காங்க. வியஸ்த் அப்படின்னா பிஸின்னு அர்த்தம். அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். அண்டோங்கே பாரேமே போட்டுட்டு அதில் எனி 4 எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த क्वेश्चनலேருந்தே वे आपस ही में सवाल जवाब करके अपने दिल को तसली दे दिया करते थे क्योंकि
கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசை அவங்களுக்கு कंसोल பண்ணிக்கிறாங்க. ஏன்னா माँ को घर के काम धंधों से और बाबूजी को पढ़ने लिखने में व्यस्त थे. So that's it. Second question. केशव ने श्यामा से चितड़े, टोकरी और दाना पानी मंगाकर कार्निस पर क्यों रखे थे. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கேஷவும் ஷியாமாவும் தான் ஃபுல்லாக வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து பேர்ட்ஸ் நேச்சுரலாக அது தன்னைத்தானே டேக் கேர் பண்ணிக்கும். பட் இந்த குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் அதை பார்த்துக்கணும், ஏன்னா அவங்க வீட்டில் கார்னிஸில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்க. கேஷவ் என்ன பண்ணுறான், அவங்க சிஸ்டர் ஷியாமா கிட்ட சித்திடே அப்படின்னா ஒரு ஓல்டு க்ளோத்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத இல்லை யூஸ் பண்ண கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுருப்போம், நம்ம சின்னதான ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இதை கேட்குறான். அதுக்கப்புறம் டோக்ரி கேட்குறான். டோக்ரி இஸ் பேஸ்கெட். இது வந்து ஓல்டு க்ளோத்ஸ். தானா பானி. தானா இஸ் கிரெயின் அண்ட் பானி இஸ் வாட்டர். மங்காக்கர் கார்னிஸ் பர் அந்த ஷெல்ஃபில் வந்து ஏன் வைக்கிறான், வை ஹி இஸ் டூயிங் ஸோ அப்படின்னு क्वेश्चन கேட்குறாங்க. ஓகே. केशव ने श्यामा से चितड़े, टोकरी और दाना पानी मांगकर कार्निस पर रखे थे. कार्निसல வைக்கிறான். क्योंकि ஏன் வைக்கிறான், उनको चिंता थी कि बेचारे चिड़िया के बच्चे भूख के मारे चू चू करके मर जाएगी. ஸோ அவன் என்ன கவலைப்படுறான் அப்படின்னா, சிந்தா அப்படின்னா ஒரின்னு அர்த்தம். அவனோட ஒரி என்னன்னா பெச்சாரே சிடியா, புவர் பேர்ட்ஸ். ஓகே, புவர் இந்த சென்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த பாவப்பட்ட அந்த பேர்ட்ஸு பச்சே, அந்த பேர்ட்ஸினுடைய பச்சே. இவன் என்ன யோசிக்கிறான்னா, அந்த நிறைய முட்டை போட்டிருக்குல்ல, இந்த முட்டையெல்லாம் வந்ததுக்கப்புறம், அந்த முட்டையிலேருந்து குட்டி வந்ததுக்கப்புறம் அது பசியால், பூகுக்கே மாறே அப்படின்னா ஹங்கரால, சூ சூ கற்கேன்னா பசியில் அந்த சவுண்டு கொடுத்துட்டு மர்ஜாயகே இறந்து போயிடும், இட் வில் டை பிகாஸ் ஆஃப் ஹங்கர் அப்படின்னு யோசிக்கிறான். इसलिए दोनों बच्चे ने चितड़े अर्थात, இதனால அவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, சித்தடே எடுக்கிறாங்க. अर्थात पुराने कपड़ों, சொன்னேன் ஓல்டு க்ளோத்ஸ், पुराने कपड़ों की गद्दी बनाकर, गद्दी அப்படின்னா ஒரு சீட் மாதிரி, லைக் இங்கே அவன் பண்ணியிருக்கிறது குஷன் மாதிரி. அவன் என்ன நினைக்கிறான், அது ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நல்லா அதை ஒரு பஃப் மாதிரி பண்ணுறான். அந்த ஓல்டு துணியெல்லாம் அப்படி கும்பலாக போடும்போது என்ன ஆகும், இட் வில் பிகேம் அ சீட் இல்லையா. கத்தி பனாக்கர் பிச்சாதி, பிஜாஸ் டு ஸ்ப்ரெட், அது வந்து அந்த இடத்துல போட்டுடுறோம். சாயா கர்னே கேலி. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் நம்மளுக்கு, டோக்கரி எதுக்கு கேட்குறான், சாயா கர்னே கேலி, அதுக்கு ஷேடு கொடுக்கறதுக்காக. ஸோ சீட் போட்டாச்சு, அது மேலே அது அண்டா வச்சிடும், தட் இஸ் எக்கை வச்சிடும். அதுக்கப்புறம் என்ன வேணும், बास्केट वेणु. छाया करने के लिए टोकरी को छतरी की भांदी, छतरी की भांदी ना और अम्ब्रेला मादरी, भांदी इज लाइक अम्ब्रेला मादरी, लड़खाया, लड़खाया ना அதை வந்து ஹேங் பண்ணி வைக்கிறோம், லைக் ஹேங்கிங் இன் த சென்ஸ் எப்படி நம்ம அம்பர்லா வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறோம். அவர் खाने के लिए, அதுக்கப்புறம் தேர்ட் என்னது நம்மளுக்கு, தானா பானி. खाने के लिए दाना पानी मंगाया ताकि, सो दैट, இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆகும், उन्हें दाना चुगने के लिए अधिक परिश्रम ना करना पड़ा. चुगने इज टू पिक. ஸோ அதை போயிட்டு அந்த கிரெயின்ஸை பிக் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பேர்ட்ஸுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியல, பிகாஸ் இஸ் யங் பாய் இல்லையா. அதனால அவன் என்ன பண்ணுறான், தானா சுக்னே கேலியே அதிக் பரிஷ்ரம் நா கர்னா பட, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அந்த பேர்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். थर्ड क्वेश्चन, दिस इज इम्पॉर्टेंट क्वेश्चन एक्चुअली. केशव और श्यामा ने चिड़िया के अंडे को रक्षा की या नाधानी. नाधानीக்கு நிறைய மீனிங் இருக்கு. நம்ம வந்து லெசன்ல நாதான் தோஸ்த் அப்படின்னு பார்க்குறோம். நாதான் அப்படின்னா இன்னசென்ட்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட பேர் வந்து இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேர்ட்ஸுக்கு கேஷவன் ஷாமா இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இவங்களுக்கு அவங்க இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இன்னசென்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது டாபிக். நாதானி அப்படின்னா டெஸ்ட்ராயின்னு அர்த்தம். ஸோ என்ன கேட்குறாங்க, ரெக்ஷா சேவ் பண்ணாங்களா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சேவ் பண்ணாங்களா டெஸ்ட்ராய் பண்ணாங்க, தட் இஸ் தி கொஸ்டின். சேவ் பண்ணாங்க, ரெக்ஷா பண்ணாங்க, நமக்கே தெரியும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறதா நினச்சி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாலோ அதனோட எக்கை யாராவது தொட்டாலோ அதுக்கு வந்து பிடிக்காது, அதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து அது சேர்த்துக்காது, அதுவே அதை எக்கை கீழே தள்ளி விட்டுடும். ஸோ இந்த விஷயம்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எக்கை எடுத்து அந்த குஷன் மேலாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் தி ஸ்டோரி.
இப்போ ஆன்சர் பார்க்கலாம். கேஷவ் அவர் ஷாமா தோனோ சோட்டே அவர் நாதான் பச்சாத்தி. ஸோ நாதான் சொன்னா இல்லையா இன்னசென்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, கேஷவும் ஷாமாவும் ரொம்ப சோட்டே சின்ன பசங்க, அதே மாதிரி இன்னசென்ட்டான பசங்க. उन्होंने जब पहली बार, so this is the first time they are doing that, पहली बार चिड़िया के अंडे को देखा तो उनके मन में उत्सुकता बढ़ गई. उत्सुकता इज क्यूरियासिटी. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம படித்தோம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. उन्होंने अपनी तरफ से अंडों की रक्षा करनी चाहिए. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மூலமாக अपनी तरफ से அவங்க சைடில் இருந்து அந்த அண்டாவை ரக்ஷா சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. उन्होंने कपड़ों को तह करके, ஸோ தஹு கர்க்கேனா அந்த குஷன் மாதிரி பண்ணாங்க இல்லையா, கத்தி அப்படின்னு நம்ம போன இதில் பார்த்தோம் கத்தி. அப்போ நீங்கள் இடத்துல கத்தினும் போடலாம். கத்தி கர்க்கே அண்டோங்கே நீச்சே கத்தி லகாயி. ஸோ தஹு கர்க்கேனா அதை குஷன் மாதிரி பண்ணி அண்டோங்க கீழே வச்சுட்டாங்க. அண்டோங்க நீச்சே லகாயி. उनके ऊपर टोकरी से छाया की. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஷனில் படித்தோம். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, टोकरी से छाया की बास्केट வச்சு அதுக்கு ஷேடோவும் கொடுத்துட்றாங்க. அவர் चिड़िया के लिए दाना पाना भी रखी. அதுக்கப்புறம் பானி தானா எல்லாம் வைக்கிறாங்க. लेकिन उन्हें यह नहीं पता था कि, ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாது, यदि वे अंडों को छू देंगे is to touch. அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னா, எதி இஃப் அவங்க அந்த அண்டோவை தொட்டாங்க அப்படின்னா चिड़िया उन्हें छोड़ ही देगी. चिड़िया என்ன பண்ணும், அதை லீவ் பண்ணிடு. इट विल नॉट टच इट अगेन, इट विल नॉट टेक इट अगेन. असल में वे उन अंडों की रक्षा करना चाहते थे, पर नादानी में रक्षा के बचाए इंस्टेड ऑफ सेविंग हत्या हो गई. हत्या என்னது, கில், ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொன்னுட்டாங்க அவங்க. ஓகே, ஸோ இந்த क्वेश्चन ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எங்கேருந்து எழுதலாம், केशव और श्याम दोनों छोटे और नादान बच्चे थे. उन्होंने जब पहली बार चिड़िया के अंडों को देखा तो उनके मन में उत्सुकता बढ़ गई. उन्होंने अपनी तरफ से अंडों की रक्षा करनी चाहिए. அதுக்கப்புறம் இது நம்ம ஏற்கனவே அந்த கொஷினில் படித்தோம்ல, இது நமக்கு வேண்டாம். யூ கேன் லீவ் திஸ், இது வரைக்கும் விட்டுட்டு இப்போ இங்கேருந்து எழுதலாம். ரக்ஷா கர்னி சாஹி லேக்கின் உன்ஹே எஹ் பத்தா நஹி. அது எழுதும்போது கரெக்டாக 3 மார்க்ஸ்க்கு எவ்வளோ வருமோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்ஸ். 3 மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1 2 3 4 லைன்ஸே போதும், அதுக்கு மேலே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாஷா கி பாத் இருக்குது. பாஷா கி பாத் இஸ் ஃபுல்லி கிராமர். ஸோ கிராமர் டீச் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து உங்களுக்கு சர்வநாம் கொடுத்துருக்காங்க. சர்வநாம் அப்படின்னா ப்ரோனவுன் அர்த்தம். ஸோ அந்த ப்ரோனவுனை தனியாக அதை டீச் பண்ணிவிட்டு சர்வநாம் டீச் பண்ணால் இன்னும் நல்லா புரியும். ஸோ பாஷா கி பாத் இப்போ நம்ம டச் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்வயம் கோ பர்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்கேனா டெஸ்ட் யுவர் செல்ஃப், உங்களுக்கு இந்த லெசன் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஷியாமா நே கேஷவ் சே கியா பூச்சா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கொஸ்டின். ஷியாமா கேஷவ் கிட்ட என்ன கேட்டாங்க, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறோம் நிறைய கேட்குறாங்கல்ல, நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க. ஸோ ஆனால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2 பேரும் கேட்டுக்கிற கொஷின்ஸ் அதெல்லாம். ஆனால் இங்கே கேட்டிருக்க கொஷின்ஸ் ஷியாமானே கேஷவ் சே கியா பூச்சா. ஷியாமா அவங்க அண்ணன் கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, चिड़िया बच्चों को क्या खिलाएगी. चिड़िया அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கும், என்ன खिलाएगी இஸ் டு ஃபீட், என்ன ஃபீட் பண்ணுன்னு ஷியாமா கேஷவ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் கொஸ்டின், बच्चों के मन में क्या जिज्ञासा थी. जिज्ञासा ஏற்கனவே ஒரு வேர்டு பார்த்தோம், உத்சுக்தா. ரெண்டுமே வந்து கியூரியாசிட்டி. ஸோ கொஸ்டின் என்னன்னா, बच्चों के मन में क्या जिज्ञासा थी, குழந்தைங்களோட மனசில் என்ன கியூரியாசிட்டின்னு கேட்குறாங்க. अंडों को देखने की, அந்த முட்டையை பார்க்கறதுக்கான கியூரியாசிட்டி தான் அவங்களுக்கு. बच्चों ने क्या अनुमान लगाया. अनुमान इज टू गेस और टू एस्टिमेट. ஸோ என்ன கேட்குறாங்க, பச்சோ வந்து என்ன கெஸ் பண்ணாங்க, अंडों से बच्चे निकल आए होगा. ஸோ அவங்க 2 பேர் வீட்டில் இருக்காங்க, திடீர்னு என்ன யோசிக்கிறாங்க, இந்த டைமில் வந்து வந்திருக்கோம், கண்டிப்பாக அந்த அண்டாக்குள்ளே இருந்து बच्चा வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. अंडों से बच्चे निकल आए होंगे. फोर्थ क्वेश्चन, बच्चों को किस बात की चिंता थी. ஸோ அவங்களோட வரி என்ன, வாட் இஸ் த வரி அபவுட். चिड़िया इतना दाना नहीं ढूंढ पाएगी. ஸோ அவங்களோட வரி என்னன்னா, இவ்வளோ, அதாவது நிறைய குட்டி இருக்கு இல்லையா, அந்த குட்டிங்களுக்கு எல்லாம் அதால கொண்டு வர முடியாது, இவ்வளோ நாளும்
அந்த சிடியாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்டாங்க. இப்போ இவ்வளோ குழந்தைங்களுக்கு கொண்டு வர முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. சிடியா இத்தனா தானா நஹி டூட் பாயேகி. டூட் இஸ் டு सर्च जिसमें वह अपने बच्चों का पेट भर सके. पेट स्टोमक. ஸோ அதனோட வயிறு நிறைய கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ தானாவை அதால் சர்ச் பண்ண முடியாது அப்படின்னு இவங்களே ஒரி பண்ணிக்கிட்டு இவங்களே வீட்டிலேருந்து தானா பானிலாம் கொண்டு வந்து தராங்க. चिड़िया के बच्चों को गरीब बच्चे की संज्ञा क्यों दी गई है? ஸோ சிடியாவுடைய பச்சா இருக்குல்லையே அந்த குட்டிங்களுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, கரீப் பச்சா, அதாவது புவர் சில்ட்ரன், பாவம் அந்த குட்டிங்க அப்படின்னு ஒரு சஞ்ஞா நவுன் அந்த நேம் வந்து ஏன் கொடுக்குறாங்க? சஞ்ஞா நீங்கள் என்ன மீன் பண்ணாங்க, நேமை மீன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா உன்கே பிரதி தயால்தோக்காக பால்து. தயால்தோ அப்படின்னா கைண்ட்னஸ். ஸோ அந்த குட்டிங்க மேலே இருக்கிற கருணைனால அந்த கைண்ட்னஸ்னால இவங்க என்ன சொல்கிறாங்க, பாவம் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிர்தேஷ் அனுசார் உத்தர் லிக்கியே. நிர்தேஷ் அனுசார்னா கொடுத்துருக்கிற மாதிரி, அனுசார் நிர்தேஷ் அனுசார் उत्तर लिखिए. என்ன கொடுத்துருக்காங்க, निम्नलिखित शब्दों का वर्ण विच्छेद. वर्ण विच्छेद அப்படின்னா வர்ணனா லெட்டர்ஸ், விச்சேத்னா டிவைட். ஸோ லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி சொல்லணும். இப்போ கார்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பயுமே ஒரு லெட்டர் இருக்குன்னா இது கான்சனன்ட் சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்து வியஞ்சன். இந்த வியஞ்சன் எப்படி வருது, நம்மளுக்கு ஸ்வர்ல இருந்து வருது இல்லையா, அதாவது வவ்வல்ல இருந்து வருது. அப்போ இக் ப்ளஸ் ஏன்னா இங்கே கா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் எப்பவுமே இதை எப்படி படிக்கிறோம், கார்னிஸ் படிக்கிறோம். அப்போ இரோடைய ப்ரொனவுன்சியேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடணும், ஹாஃப் மாத்திரா. இந்த மாதிரி கோடு போட்டோம்னா ஹாஃப் மாத்திரான்னு அர்த்தம். இர் ப்ளஸ் நீ இருக்கிறதுனால அதுவும் சோட்டா ஈக்கி நீ. ஸோ இன் ப்ளஸ் இ ப்ளஸ் இஸ் எப்படி வருது, ப்ளஸ் இந்த மாதிரி வர்ண விச்சேத் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஈஸியானதா, வர்ண விச்சேத் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணணும் இதை. நிமன்லிக்கிட் சப்தம் அர்த்த லிக்கியே. கொடுத்துருக்கிற வேர்ட்ஸினுடைய மீனிங். கோன்ஸ்லா அப்படின்னா நெஸ்ட் இல்லையா. ஸோ நெஸ்ட், கோன்ஸ்லாக்கு இன்னொரு பேர் வந்து நீடு, நீடுன்னு சொல்லுவாங்க. தக்லிஃப் முசீபத். தக்லிஃப் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம். இது எப்படி எழுதணும்னா முசீபத். பெச்சீதா. பெச்சீதா அப்படின்னா முஷ்கில். இந்த முஷ்கில் வந்து ஹாஃப் மாத்திரை போடும்போது வெறும் ஷா தான் போடணும். இந்த காக்கு வந்து நம்ம கீ போடும்போது பக்கத்தில் ஹாஃப் மாத்திராஸ் இருந்துச்சுன்னா அந்த கீயை தாண்டி போடணும். முஷ்கில் படிக்கும்போது நம்ம முஷ் கில் அப்படின்னு படிப்போம், ஆனால் போடும்போது இந்த ஹாஃப் மாத்திரையை தாண்டி தான் போடணும். இது முஷ்கில். இப்படி வரக்கூடாது. முஷ்கில். முஷ்கில் அப்படின்னா என்னன்னா அதுவும் டிஃபிகல்ட்னு அர்த்தம். பேச்சிதா இஸ் டிஃபிகல்ட். ஜிஞ்ஞாசா. ஜிஞ்ஞாசா நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். கியூரியாசிட்டி பார்த்தோம். அதுக்கு இச்சா அப்படின்ற ஒரு வேர்டும் இருக்கு, உத்சுக்தாவும் இருக்கு. விஷ் ஆர் கியூரியாசிட்டி. नेक्स्ट निम्नलिखित शब्दों के पर्याय शब्द. पर्याय அப்படின்னா சினானிம்னு அர்த்தம். ஸோ சினானிமிக்கல் வேர்டு வந்து நம்ம எழுதணும். சிடியா, பேர்டுக்கு இன்னொரு வேர்டு வந்து கக். கக் பக்ஷி. தூதுக்கு வந்து துக்து. ஷீர், ஷீர் இப்படி எழுதணும். ஷீர். கோரஸ். கோ அப்படின்னா கவுன்னு அர்த்தம். கோவினுடைய ரஸ், கோரஸ். ஆங்க் நயன் நேத்ர. தில் மண் ஹிருதய். ஹிருதய் எழுதும் போது எப்படி எழுதணும்னா இந்த ஹாக்குள்ள ரா எழுதணும். ஹிருதய். निम्नलिखित शब्दों के विलोम शब्द, that is opposite. मुश्किल. सो मुश्किलன்றது நம்ம டிஃபிகல்ட் ஏற்கனவே பார்த்தோம். मुश्किल அப்படின்னா டிஃபிகல்ட். அப்ப ஆசான், that is easy. धूप छाया. धूप அப்படின்னா சன்ஷேட். அந்த வெயிலுக்கு வந்து நம்ம धूप அப்படின்னு சொல்றோம். சன்னினுடையது. छाया is shade. Sorry, this is not sunshade, this is sunlight. सवाल is question. जवाब is answer. विश्वास. विश्वास is belief. विश्वास is distrust. अதாவது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. distrust. trust and distrust. निम्नलिखित शब्दों के लिंग. लिंग அப்படின்னா ஜெண்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும்.
If it is a male, you have to change into female. Masculine gender, feminine gender. Bhai, bahen, brother and sister. Vidwan, vidhushi. Vidwan is scholar. Vidhushi is okay, also scholar. This is male scholar, this is women scholar. Ma, pita. Mother and father. Bacche, bacchi. So male child and female child. Vachan badali. Vachan is to number வந்து change பண்ணு. Singularல இருந்து pluralல change பண்ணு. Jalebi, jalebiya. Jalebi ஈக்கி மாத்திரா வரும் நம்மளுக்கு. பட் அதை சேஞ்ச் பண்ணும்போது ஜலேபியா. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி படா ஈக்கி மாத்திரா வரும்போது இந்த இடத்துல நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணணும். ஜலேபியா இதுதான் கரெக்டு. கப்படா கப்படே. ஜிங்யாசா ஜிங்யாசாட் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் கிளாஸில் பார்த்து கரெக்ஷன் பண்ணிடணும். कमरा कमरे. निम्नलिखित रीतिवाचक क्रिया विशेषण का प्रयोग करते हुए वाक्य प्रयोग करें. रीतिवाचक क्रिया विशेषण கொடுத்திருக்காங்க. அதாவது क्रिया विशेषण அப்படினா adverbs. verb-னா என்னது? verb-னா क्रिया. For example, I am writing. நான் எழுதுறேன் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நான் எப்படி எழுதுறேன்? I am writing well. அந்த well அப்படின்றது adverb, क्रिया विशेषण. I am running. அப்போ ரன்னிங்ன்றது verb. I am running fast. நான் எப்படி ரன் பண்ணுறேன்? ஃபாஸ்ட்டாக ஓடும். அது வந்து கிரியா விசேஷன். அதுதான் ரீதிவாச்சக். ரீதிவாச்சக் கிரியா விசேஷன்னா மேனர், ஹவ் யூ டூ தட். இப்போ என்ன சொல்கிறாங்க? வஹ். ஆக்சுவலாக அது வந்து கர் வரணும். கர் ஆக்கர் பட் ரஹி ஹை. வீட்டுக்கு வந்துட்டு, அதாவது படிக்கிறாங்கன்றது கிரியா. ஸோ எப்படி எங்கே வந்து படிக்கிறாங்க? வீட்டுக்கு வந்துட்டு படிக்கிறாங்க. கர் ஆக்கர் பட் ரஹி ஹை. जाकर मोहन बिस्तर पर जाकर सो गया. மோகன் பிஸ்தரில் போயிட்டு தூங்கிட்டான். ஸோ இந்த கர் அப்படின்றது ஒரு வேர்பு நம்மளுக்கு இன்னொரு ஒரு வேர்பை கொடுக்குது. அந்த வேர்ப் எப்படி அந்த வேலையை பண்ணது அப்படின்றத கொடுக்குது. அதே மாதிரி சுலாக்கர். சுலாக்கர் அப்படின்னா தூங்க வைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லலாம்? மானே பச்சேக்கோ சுலாக்கர் சோகி. அம்மா அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. கோல்கர் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லலாம்? மைனே நான் டிப்பா கோல்கர் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தேன். மைனே டிப்பா கோல்கர் தேக்கா. ஸோ ஒரு வேர்பு போடணும், இன்னொரு வந்து அந்த மேனர் எப்படி நம்ம அந்த செஞ்சோம் அந்த வேர்பு அப்படின்றத போடணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரியா விசேஷன். அதுக்கப்புறம் லேக்கக் பரீட்சை கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் எழுதினவர் வந்து பிரேம்சந்த் இல்லையா, அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மீனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து ஹிந்தி வேர்டை படிச்சுட்டு ஹிந்தி வேர்டையும் இங்கிலீஷ் வேர்டையும் படிக்கணும். கர்வ், ப்ரவுடு, அதீர் அந்த மாதிரி வந்து படிக்கணும். ஈகர் அப்படின்னு மீனிங்ஸ் எழுதி வச்சு படிக்கணும்.